வரக்கூடிய 2026 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் ஈரோட்டினுடைய கலாய்வில் நான் உணர்ந்த உணர்வு என்னென்று கேட்டால் 200 தாண்டி வருமோ என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. அட்டர்னி ஜெனரல் உச்சநீதிமன்றம் மதிக்கக்கூடிய ஒரு வக்கீல் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், நீதிமன்றங்கள் அத்துமீறக்கூடாது. ரொம்ப அழகான வார்த்தை. 30 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டாரா அவரை வெளியில் அனுப்பணும்னு சொல்கிற ஒரு வாதம் இருக்கிறது. அதை விட ஒரு தவறான வாதம் கிடையாது. அமெரிக்காவில் 300 ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் ஆர்டர் போடுகிறது. 300 வருஷம் யாரும் அந்த நாள் இருக்க போகிறதில்லைன்னு தெரியும். காட்ஃபாதர்ன்ற ஒருத்தர் 300 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டார். 100 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் ஏராளம். 60 ஆண்டு சிறை தண்டனைகள் கொடுக்கப்பட்டவர்கள் ஏராளம். அவர்கள் யாரும் போய் ரிலீஸ் பண்ணுன்னு கேட்குறது கிடையாது. அஃப்கோர்ஸ் பில் கிளின்டன் ஒரு 300 பேரை ரிலீஸ் பண்ணி பணம் வாங்கி கொண்டார் என்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் கூட உண்டு. ஆனால் அவர் பெயரை கெடுத்து அமெரிக்காவினுடைய பெயரை கெடுக்கக்கூடாது என்பதனால அதை அமெரிக்க நீதிமன்றங்கள் கேள்வி கேட்கல. அவர் கொடுத்தார் என்றாலும் கேட்கவில்லை, கொடுக்க மாட்டேன் என்றாலும் கேட்கவில்லை. ஏனென்றால் அந்த அதிகாரம் ஜனாதிபதிக்கு மாத்திரம்தான். அதில் தவறு நடந்தால் கூட நீதிமன்றம் தலையிடக்கூடாது. அதை மீறி நீதிமன்றம் தலையிட்டால் அது ஜனாதிபதியினுடைய இடத்தில் அமர்கிறது என்றுதான அர்த்தம். இது தவறு என்று கூறினார். அது சரியான வாதம். இது மாதிரி ஒன்று நடந்தது என்றால் நாளைக்கு பெரிய கூட்டத்தை கூட்டி இன்னாரை ரிலீஸ் பண்ண ஆயிரக்கணக்கான பேரை விடுதலை செய்ய கோரி ஏராளமான போராட்டங்கள் நடந்தால் நீதிமன்றம் என்ன செய்யும்? இதை பற்றி அவங்க யோஜனை செய்ய வேண்டும் நினைக்கிறேன். அவர் ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், ஏன் சார் நீங்கள் கலைஞர்னு அவர் எழுதுறீங்க அப்படின்னு. என்னை கலைஞர், என்னை கருணாநிதி என்று கூறும் அளவுக்கு தமிழகம் தாழ்ந்து விட்டதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இவ்வளோ தூரம் பாவம் மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லி இவர் கலைஞர்னு சோவே எழுத ஆரம்பிச்சிட்டார். அவரை பற்றி நிறைய எழுதியிருக்கார். நான் அவரை பற்றி நிறைய பார்த்துருக்கேன். நான் அவரை 1996 அவர் சந்தித்த போது வாஜ்பாயினுடைய 13 நாள் ஆட்சிக்கு அவர் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். நீங்கள் போய் முரசொலி மாறனை பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் போய் மூப்பனாரை பாருங்கள். ஆனால் நீங்கள் மாத்திரம் போய் சிதம்பரத்தை பாருங்கள், குருமூர்த்தி அழைச்சிட்டு போகாதீங்கன்னு சொன்னார். எந்த அளவுக்கு எனக்கும் சிதம்பரத்துக்கு இருக்க உறவு பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. சந்தேகமே இல்லாத அவர் மாத்திரம் ஹிந்தி படிச்சிருந்தார்னு வச்சுங்க, நம்ம நாட்டுக்கு என்ன ஆபத்தாயிருக்குன்றது எனக்கு. அவ்வளவு ஒரு விஷய ஞானம் உள்ளவர். கார்த்தால எழுந்து 4 மணிக்கு ஃபோன் வருமா ரிப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம். கலைஞர்கிட்டேன்னு சொன்னேன், என்னையா இப்படி எழுதியிருக்க? அவன் படிக்கவே இல்லை. அவன் நேற்று ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்கான், அது வந்திருக்கு பேப்பர்லன்னு கூட தெரியாது. என்னப்பா இந்த மாதிரி எழுதியிருக்க அப்படின்னு கேட்பாரான். அந்த மாதிரி ஒரு ஆளுமை உள்ளவர். சந்தேகமே இல்லாத அவர் இயற்கையான தலைவர் தான். எம்ஜிஆர் தான் இயற்கையான தலைவர் இல்லை, எம்ஜிஆர் கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட தலைவர். எம்ஜிஆரை ஏமாத்தினதால தான் அவர் தலைவரானார். இல்லைன்னா அவர் கட்சிக்கு அவர் அரசியல் தலைவராக ஆக்கியிருக்க வாய்ப்பே கிடையாது. அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஆனால் கருணாநிதி எம்ஜிஆரை உருவாக்கினதால் தான் தமிழ்நாடு பிழைத்தது. கருணாநிதி கிட்டேருந்து மாத்திரம் இல்லை, திமுகவிடமிருந்து, தேச விரோத சிந்தனையிலிருந்து, ஆன்மீக விரோதத்திலிருந்து இன்றைக்கு எம்ஜிஆர் என்று ஒருவர் தமிழ்நாட்டில் 1973 கட்சி ஆரம்பித்து 77 அதை ஆட்சியை பிடிச்சு 33 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செய்யவில்லை என்றால் தமிழகம் காடாக மாறியிருக்கு. அதனால கருணாநிதிக்கு 2 பெருமை. அவர் தானாக உயர்ந்த தலைவர், எம்ஜிஆரை உருவாக்கின தலைவர் 2. வெளிநாட்டிலேருந்து ஏராளமாக பணம் வந்து கொண்டு இருந்தது நம்ம பங்கு சந்தையில். ஏன்னா வெளிநாட்டில் அவன் மாட்ட நோட்டை பிரிண்ட் பண்ணி போட்டுட்டே இருக்கான். எங்கே போகுதுன்னு தெரியல, ஏதாவது இடத்துல போய் அதை முதலீடு செய்ய வேண்டும் என்றதுனால நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க முதலீடு செய்ய ஆரம்பித்தார்கள். 4500 புள்ளியாக இருந்த பங்கு மார்க்கெட் 20,000 புள்ளியாக உயர்ந்து விட்டது 4 ஆண்டில். அவ்வளோ பணம் உள்ளே வந்த உடனே அந்த பணம் வரக்கூடாது இங்கே, ஏன்னா அந்த பணத்தை நம்மளால் ஜீரணிக்க முடியாது, அதை முதலீடு செய்ய முடியாது என்பதனால அப்போ ஒய்வி ரெட்டி அவர் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தார். அவர் சொன்னார், இங்கே வர பணத்தின் பேரில் நீங்கள் வரி போடுங்க, இங்கே வரதை தடுங்கன்னு சொன்னார். அதெல்லாம் தடுக்கக்கூடாது,
இங்கே பணம் வர வேண்டியது தான், அதை நாம் எப்படி உபயோகப்படுத்துவது என்பதற்காக வெளிநாட்டிலிருந்து இறக்குமதிக்கு வரியை ஜீரோவாக பண்ணி அங்கேருந்து தளவாடங்களை இங்கே இறக்குமதி செய்து அதற்கு வங்கிகள் கடன் கொடுத்து ஊரில் இருக்கவன்லாம் கூப்பிட்டு இந்தா பணத்தை எடுத்துக்கோ முதலீடு செய், பணத்தை எடுத்துக்கோ முதலீடு செய் என்று அந்த முதலீடு செய்த பணம் தான் வாராக்கடனாக மாறியது என்பதை ரகுராம் ராஜனே ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆனால் சிதம்பரத்துக்கு பேர் என்ன? பங்கு சந்தை உயர்ந்தது. எந்த அளவுக்கு ஒரு பத்திரிகைகளிலும் பொருளாதார நிபுணர்களும் பொருளாதார விமர்சகர்களும் இது மாதிரி உண்மைகளை எடுத்து கூறுவதில் காரணம் என்னவென்றால் சிதம்பரத்தை எதிர்த்து எழுதுறதுக்கு பயம். இப்போ கூட தமிழ்நாட்டில் சார் சிதம்பரத்தை எதிர்த்து எழுதுறீங்களா சார், அந்த அளவுக்கு ஒரு அவரை எதிர்த்தால் என்ன நடக்கும்ங்கிறத அவர் எல்லோருக்கும் புரிய வைத்திருக்கிறார். அது ஒரு பெரிய சக்சஸ் தான். இது அவருடைய, அதாவது நல்ல பெயர் வாங்கி இந்த நாட்டை குட்டிச்சவர் செய்த ஒரு நிதி அமைச்சர்கள் அவர் ஒருத்தர். ஏன்னா ஆங்கிலம் படித்த அந்த எக்கனாமிக் டைம்ஸ், பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட், பிஸ்னஸ் லைன், இவங்களெல்லாம் ஆங்கிலம் பேசினா போகும், ஆங்கிலம் பேசினா அறிவாளி என்று நினைக்கிற ஒரு கும்பல். ஹிந்து பயங்கரவாதம்ங்கிற ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பை பண்ணார் அவர் உள்துறை அமைச்சராக இருந்தபோது. அதாவது உலக அளவில் ஹிந்து மதம் அமைதியான மதம், சாந்தமான மதம், ஆன்மீக மதம்ங்கிற ஒரு எண்ணத்தை குட்டிச்சவர் செய்வதற்காக இந்து மதத்திலும் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள், இந்து மதமே தீவிரவாத மதம் என்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கின மகான் அவர் சிதம்பரம். இவங்கள்லாம் தன் சொந்த நலத்துக்காக இந்த நாட்டுக்கு செய்த ஒரு தவறான செயல்கள் இருக்கிறத அது என்றாவது ஒரு நாள் சரித்திரம் ரெக்கார்ட் செய்யும் என்று நினைக்கிறேன். கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ள மக்கள் அதிகமாக போகக்கூடிய ஒரு துணி கடைக்குள்ள அந்த வண்டியை நிறுத்தணும். அந்த கார் வெடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தூண்கள் சேதமடைந்து அந்த கடையை கொலாப்ஸ் ஆகி கீழே விழணும். இந்த நோக்கத்திற்காக வரும் பொழுது அந்த கோவிலை தாண்டும் பொழுது அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்குறான். அந்த கேஸ் சிலிண்டருடைய சர்க்கியூட் புடிங்குது, வண்டி அங்கேயே நிக்குது. இறங்கி தொலாவி பார்க்கறான், அது தள்ளி பார்க்கறான், அது வெடிச்சு அவ இறந்துடுறான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள், தொண்டர்கள், சங்கத்தினுடைய எல்லா நம்முடைய மூத்தவர்கள் எல்லோரும் சொன்னது இது மனித வெடிகுண்டு தாக்குதல். முதலமைச்சர் அவங்க சொன்னது என்னன்னா இது சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னாரு. ஒரு முதலமைச்சர் அவர்கள் எப்படி கொச்சையாக ஒரு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் பொழுது எப்படி பேசுறாங்க, தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம். அதன் பிறகு நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது. அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பேசுறேன் ஐயா. இந்த திட்டத்தை எங்க தீட்டுறாங்கன்னா பிப்ரவரி 7ஆம் தேதி 2022 சத்தியமங்கலம் காட்டுல உமர் ஃபரூக் அப்படிங்கிற தலைமையில 8 பேர் சேர்றாங்க சத்தியமங்கலம் காட்டுல. அதுல இந்த முபின் ஒருத்தன் 8 பேர் சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்கின்றார். உமர் ஃபரூக் சத்தியமங்கலம் காட்டினுடைய இந்த ஃபக்கீர் என்று சொல்லக்கூடிய இந்துக்கள் அவங்கிட்ட இருந்து இந்த காடு விடுதலை பெற்று விட்டது, நம்முடைய ஏரியா, நம்முடைய இலாக்கா, இதனுடைய தலைவராக அந்த 8 பேர் சேர்ந்து உமர் ஃபரூக் அமீர் என்று அறிவிக்கின்றார். அந்த கூட்டத்தில் உமர் ஃபரூக் முடிவு பண்றான் 7 பேர் என்னென்ன வேலை செய்யணும். பிப்ரவரி 7, 2022 தாக்குதல் நடந்தது. அக்டோபர் 23, 2022 இந்த காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுங்க. பிஜேபி காரர் ரோட்ல ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நாயை துரத்துற மாதிரி துரத்துறீங்கல்ல. பிப்ரவரி 7ஆம் தேதி சத்தியமங்கல காட்டுல 8 பேர் திட்டம் போடுறாங்க. அதன் பிறகு உமர் ஃபரூக் இந்த முபீனை கொடுக்கிறான். இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதற்கு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும். மார்ச் மாசத்துல 750 கிலோ அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க. அதோட சல்பரை கலந்தீங்கன்னா, சார்கோல் கலந்தீங்கன்னா அது வெடிப்பொருள். அமோனியம் நைட்ரேட்டை வாங்குறான். காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்குங்க. ஏன்னா உங்களுடைய டிஜிபி அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய அறிக்கைக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சிலிண்டர் வெடிப்பை நீங்க அரசியல் பண்றீங்க. முபீனுடைய 2வது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ். உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் காவல்துறை நண்பர்கள் காக்கி போட்டுட்டு வீரமாக யார் இங்க நிக்கிறீங்களோ
நான் சொல்றத நல்லா எழுதி வச்சுக்க. முதல் அட்டாக் துணிக்கடை. 7 அட்டாக் எழுதி வைக்கிறான் பேப்பர்ல. 7 அட்டாக் பண்ணணும். 7 பேர் 7 அட்டாக் பண்ணணும். முபீன் முதல் ஆள். இரண்டாவதாக வர்றது அன்னையிலிருந்து 6 நாள் கழிச்சு அக்டோபர் 23 இருந்து 6 நாள் கூட்டிக்கங்க. உங்களுடைய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்திற்கு அதே வண்டியை கொண்டு வந்து வெடிக்க வைக்கணும். காவல்துறை நீங்க என்ன சொன்னீங்க? இது வந்து சிலிண்டர் வெடிச்சிருச்சு. முதலமைச்சர் சொல்றது அப்படியே கிளி புள்ளை மாதிரி. ஃபர்ஸ்ட் நீங்க செத்து போயிருப்பீங்க சார், நாங்க செத்து இருக்க மாட்டோம். நாங்க ரெண்டாவது. காவல்துறை உடையை போட்டுக்கொண்டு யார் கோயம்புத்தூர் மாநகரத்தில் காவல்துறை நின்று கொண்டிருக்கின்றீர்களோ நீங்க அக்டோபர் 29ஆம் தேதி நீங்க பஸ்மம் ஆயிருப்பீங்க. 23ஆம் தேதி நடந்தவுடன் பாரதிய ஜனதா கட்சி முதல் முறையா சொல்ல வேண்டிய கட்டாயங்க. இதை சொல்லித்தான் ஆகணும். முபீன் 7 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்றான். ஐஎஸ்ஐஎஸ் கேலிஃபேட் சிரியால இருக்கிறான். வீடியோ ரெக்கார்ட் பண்ணி 7 நிமிஷம் வீடியோ விரைவில் அது வெளியே வரும். நீங்க பாப்பீங்க. அது வெளியிட்டா ரொம்ப தப்பா போய். அந்த வீடியோல சொல்றான் எப்படி கழுத்தை அறுக்க வேண்டும். இஸ்லாம் மதத்தை நம்பாதவர்களை கழுத்தை எப்படி அறுப்பது, எப்படி கொலை பண்ணணும், ஃபக்கீர் எப்படி கொலை பண்ணணும். 7 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது பேரு பையத் அப்படிம்பாங்க. பையத் தீவிரவாதத்துல ஐஎஸ்ஐஎஸ் அது பேரு பையத். ஒருக்கா நீங்க பையத் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கின்றீர்கள் என்று அர்த்தம். பையத் பண்றான். எப்ப பண்றாங்க? அக்டோபர் 19ஆம் தேதி, 4 நாளைக்கு முன்னாடி. ஒருத்த பையத் கொடுக்கிறான். 7 நாள் 7 நிமிஷம் வீடியோ போடுறான். வீட்டுல பேப்பர்ல டார்கெட் 7 டார்கெட்டை எழுதுறான். முதல் டார்கெட் ஆபரேஷனை காலையில 10:30 மணிக்கு பண்றதுக்காக 3 மணிக்கு வண்டி எடுத்துட்டு வர்றான். அக்டோபர் 29ஆம் தேதி உங்களுடைய போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தை தகர்ப்பதற்கு 2வது உமர் ஃபரூக் குன்னூர்ல ஒளிஞ்சிருக்கான். ஆனா இங்க காவல்துறை நல்லா வேலை பாக்குறீங்க சார். நல்லா வேலை பாக்குறீங்க. நல்லா பாக்குறீங்க. வயிறறிந்த முன்னாள் காவல்துறை அதே காக்கியை போட்ட கம்பீரத்தோடு நான் பேசுகின்றேன். நல்லா வேலை பாக்குறேன். இத்தனை நாட்களாக மரியாதையோடு எப்பவுமே காவல்துறை என்றால் மரியாதை. நீங்க எப்படி லைட்டா அப்படி டீல் பண்ணீங்க? அது ஒண்ணு இல்ல. அப்படி ஒரு குண்டு வீட்டுக்குள்ள பார்லஸ் குண்டு உருண்டுகிட்டு இருந்துச்சு. அந்த பிஜேபி காரனுக்கு வானத்திய கணக்கில் எங்க வேலை இல்ல, சும்மா அந்த மைக்க பார்த்தா ஏதாச்சும் பேசுவாங்க. இது வந்து தீவிரவாத தாக்குதலே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ்ல தேசிய புலனாய்வு ஆணையம் 18 பேர்த்த கைது பண்ணிருக்காங்க. 18 பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 4 சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, தெய்வத்தினுடைய அழைப்பு போல இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்புதான் நான் வானதி அக்கா உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அமித்ஷா கிட்ட சொன்னோம் கோயம்புத்தூருக்கு என்ஐஏ வேண்டும் என்று. இப்பதான் அமித்ஷாஜி பதில் கடிதம் இன்னைக்கு வந்து கைக்கு. அதை பரிசீலனை செய்கின்றேன். கோயம்புத்தூருக்கு என்ஐஏ கொண்டு வருவதற்கு மத்திய அரசு பரிசீலனை செய்யும் என்று பதில் கடிதம் போட்டிருக்காங்க. என்ஐஏ வரட்டுங்க பார்க்கலாம்.